Welcome to Chennai Press News Channel. I am Dr. Alex. I am a senior radiation oncologist at the MGM Cancer Institute. And in the procedure, என்னன்னா ஒரு ஸ்டேஜ் 2 ஆன ஒரு breast cancer patient. அவங்களுக்கு வந்து it was decided to conserve the breast. அந்த breast வந்து conserve பண்ணணும்னு சொல்லி we had a discussion with the patient. அவங்களும் they wanted the breast to be conserved. அதனால we decided to go for lumpectomy and axial dissection. அது வந்து அது சர்ஜன்ஸ் ரோல். அவர் ஆங்கோ சர்ஜன் டிட் திஸ் திங். லம்பெக்டமிங்கிறது அந்த அந்த கட்டியை மட்டும் ஒரு மார்ஜினோட எடுத்து அனுப்புறது. அது முடிச்சதுக்கு அப்புறம் தென் பிராக்கி தெரபிஸ்ட் ஐ டூ வாட் ஐ அவங்க பண்ற அதே நேரத்தில் போய் அதே அனஸ்தீஷியா எஃபெக்ட்லயே போய் டியூப்ஸ்னா சின்ன சின்ன டியூப்ஸ் தான், லெஸ் தென் 1 millimeter டியூப்ஸ். டேட்டூ பண்றாங்களா அது அவ்வளோ, அது கூட பெயின்ஃபுல் நினைக்கிறேன். அவ்வளோ கூட அது பெயினே கிடையாது. அந்த அனஸ்தீஷியா அந்த டியூப்ஸ் வந்து டியூமர் பெட், அந்த டியூமர் எடுக்கிற அந்த பெட் அந்த மட்டும் விற்கும். வாட் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒன்று டீப் பிளேன் ஒன்று சூப்பர்ஃபிஷியல் ஒன்று அதை பண்ணி முடிச்சுட்டு தென் வி கேம் அவுட். அதுக்கப்புறம் அந்த அந்த கத்தீட்டர் வி டேக் சிடி ஸ்கேன் பண்ணி கரெக்டாக இருக்கா, கரெக்டான இடத்துல இருக்குதா, கரெக்டான லொக்கேஷன் இருக்குதான்னு பார்த்துட்டு தென் வி கோ ஃபார் அ பிளானிங். இட்ஸ் கால்ட் அஸ் பிராக்கிதெரபி ரேடியேஷன் பிளானிங். அது வந்து மெடிக்கல் பிசிசிஸ்ட் டூ பிக் ஜாப் இன் இட். And 3 dimensional conformal எல்லாம் பண்ணி கொடுத்து we give a 3 dimensional planning முடிச்சுட்டு then we decide to go for this thing. We decide to go for 4 fractions. ஒரு ஃப்ராக்ஷன்னா ஒரு ட்ரீட்மெண்ட். மார்னிங் ஒன்று 6 hours கழிச்சு ஈவினிங் ஒன்று, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒன்று, அடுத்த ஒரு 6 hours கேப் கழிச்சு 4, மொத்தம் 4 fractions we This is known as boost brachytherapy. And the boost they have to go for external radiation later part. The air and நம்ம divide பண்ணி கொடுக்கறோம்னா the cosmetic outcome. The full external radiation கொடுத்தோம்னா there could be a reason of becoming fibrosis, அது கட்டியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வந்து நம்ம கொஞ்சம் external radiation கொஞ்சம் internal radiation divide பண்ணி கொடுத்தோம்னா the cosmetic outcome ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதை நம்ம பண்ணியிருக்கோம், நல்ல ரிசல்ட் வரும். We have done this in number of cases. நல்ல ரிசல்ட் வரும்னு நம்பிக்கிறேன். மெயினா இதனுடைய நோக்கம் என்னன்னா, முதல்ல எல்லாம் வந்து புற்றுநோயை பொறுத்த மட்டும் பூர்ணமா குணப்படுத்தணும் அப்படின்ற ஒண்ணுதான் குறிக்கோளா இருந்தது. இப்போ அந்த குறிக்கோள் நம்ம அடைஞ்சிட்டதுனால பெரும்பாலும் வேற முக்கியமா 3 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு புற்றுநோயாளிக்கும் குணப்படுத்தின பிறகு நம்ம அந்த நம்ம சிகிச்சை செய்த அந்த உறுப்பு அவரால் பயன்படுத்த முடியுமா, ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்றது. அது மார்பகத்தை பொறுத்த மட்டும் அது பெரிய இது ரிலவன்ஸ் இல்லை, பட் மற்ற உறுப்புகளுக்கு அது பொருந்தும். இரண்டாவது, நாம கொடுக்கிற சிகிச்சைனாலேயே நீண்ட காலத்தில் ஏதாவது பக்க விளைவுகள், அந்த ஏதாவது உறுப்பை பாதிக்கக்கூடிய விளைவுகள், அதனால நோயாளிக்கு வரும் பிரச்சனைகள், இதை தவிர்ப்பது. மூன்றாவது தோற்றம். இது முக்கியமா வந்து வெளியில இருக்கும் உறுப்புகளுக்கு பொருந்தும், முக்கியமாக முகத்துக்கு பொருந்தும், மார்பகம் பொருந்தும். அது போல வெளி உறுப்புகளுக்கு தோற்றமும். அந்த ஒரு அடிப்படையில பார்க்கும்போது இந்த சிகிச்சை வந்து 2 விஷயங்களை அது டேக்கிள் பண்ணுது. ஒன்று வந்து பக்க விளைவுகள், நீண்ட கால பக்க விளைவுகள். சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி சருமத்திலையும் சரி, நுரையீரலையும் சரி, இடது பக்க மார்புக்கு பொறுத்த மட்டும் இருதயத்துக்கும் சரி நல்ல பாதுகாப்பு இருக்கிறது. இரண்டாவது, அந்த பெண்மணிக்கு அவருடைய மார்பகம் முடிந்த மட்டும் வந்து இயற்கை எப்படி இருந்தோ அதே போல ஒரு தோற்றத்தை நம்ம கொடுக்க முயற்சிக்கிறோம்.